சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சா? இப்போ அதிலிருந்து 2, 3 சப்பாத்தியை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி நான் இன்னைக்கு கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம். இப்போ அதிலிருந்து ஒரு 2, 3 உருண்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் நல்லா இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்ச சப்பாத்தியை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுருங்க. அட் அ டைமில் 2 சப்பாத்திக்கு மேலே போட வேணாம். இடையில கரண்டியும் வைக்க வேணாம். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ கரண்டியில் எடுத்துட்டு இம்மீடியட்டாக அதை ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. பக்கத்துலேயே ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் நிரப்பி வச்சுருங்க. சுடுதண்ணியில் எடுத்த உடனே ஐஸ் வாட்டர் பவுலில் போட்டுட்டு ஐஸ் வாட்டர் பவுலில் ஒரு நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கல்லை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க, நூடுல்ஸ் மாதிரியே. ஆக்சுவலாக சப்பாத்தி சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக வீட் நூடுல்ஸ் மாதிரியே வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டெக்ஸ்சராக இருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியான இருக்குன்னு பூண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேரட், தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இதில் எந்த வெஜிடபிள் போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நூடுல்ஸ்க்கு போகிற எல்லா சாஸும் போட வேண்டியதான். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த சாஸில் ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா புல்டாக் ஈக்குவலாக இல்லாட்டினாலும் 90% நூடுல்ஸ் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நைட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் டக்குன்னு செஞ்சு இமீடியட்டாக லஞ்ச் பாக்ஸ்குள்ளே கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நூடுல்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு அவங்கள ஏமாத்துறதுல மதர்ஸ்க்கு அப்படி ஒரு சந்தோஷம்.